டு ஆல் வெல்கம் டு சால்வ் வித் ப்ரெஷர். இன்னைக்கு நம்ம மிக்சர் அலிகேஷன்ல சூப்பரான ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ண போறோம். அதுவும் அலிகேஷன் கான்செப்ட்ல. கொஸ்டின்ல என்ன சொல்றாங்க? எ ஃபிளாஸ்க் ஃபுல் ஆஃப் 20% சல்ஃபியூரிக் ஆசிட் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட பார்ட்டை நம்ம வெளியில எடுக்கிறோம். எ பார்ட் ஆஃப் திஸ் 20% சல்ஃபியூரிக் ஆசிட் வெளியில எடுத்துடுறோம். ரீப்ளேஸ்ட் பை 4% சல்ஃபியூரிக் ஆசிட். இந்த ப்ராசஸ்ல அவங்களுக்கு எவ்வளவு கிடைக்குதுன்னா 10% சல்ஃபியூரிக் ஆசிட் கிடைக்குது மிக்சிங்ல ஃபைனலா. அப்படின்னா எவ்வளோ ஃப்ராக்ஷன்ஸ் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிடை நம்ம அந்த 20%ல இருந்து நம்ம வெளியில எடுத்திருப்போம் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு லாஜிக்கை புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஒரு ஃபிளாஸ்க்ல ஒரு கம்ப்ளீட்டா ஒரு குறிப்பிட்ட பர்சன்ட் சல்ஃபியூரிக் ஆசிட் இருக்குன்னா ஒரு குறிப்பிட்ட குவான்டிட்டி நீங்க வெளியில எடுத்தாலும் மீதி அதுல இருக்கிற பர்சன்டோடைய ரேஷியோ மாறவே மாறாத பர்சன்டேஜ். இப்போ 100 லிட்டர்ல 20% மில்க் இருக்குன்னா இதுல நீங்க 20 லிட்டர் நீங்க வெளியில எடுத்தாலும் மீதி இருக்கிற 80 லிட்டர்லயும் 20% தான் நமக்கு மில்க் இருக்கும். இதுதான் கான்செப்ட். சரிங்களா? ஓகே, இப்போ ஒரு குறிப்பிட்ட குவான்டிட்டி வெளியில எடுத்துட்டோமா, வெளியில எடுத்தாலும் அதுல சல்ஃபியூரிக் ஆசிட் எவ்வளவு இருக்கும்? 20%. சரிங்களா? இப்போ ஆட் பண்றோம். அந்த ஆட் பண்றதுல எத்தனை பர்சன்ட் சல்ஃபியூரிக் ஆசிட் இருக்கு? எப்பயுமே ஆசிட்னா ஆசிட், வாட்டர்னா வாட்டர், இப்படிதான் மிக்ஸ் பண்ணணும். ஆட் பண்றதுல 4% சல்ஃபியூரிக் ஆசிட் இருக்கு. சரிங்களா? இப்படி நம்ம இந்த ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு எவ்வளவு பர்சன்ட் கிடைக்குது? 10% கிடைக்குது. சரிங்களா? ரேஷியோ எடுத்தா இந்த பக்கம் 6 அப்படின்றது கிடைக்கும், இந்த பக்கம் 10 அப்படிங்கிறது கிடைக்கும். இதை நம்ம இன்னும் சிம்பிளிஃபை பண்ணா 3:5 கிடைக்கும். இப்போ கீழே கிடைக்கிறது என்னன்னு தெரியணும். இந்த 3 அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட பார்ட்டை வெளியில எடுத்தான்ல, வெளியில எடுத்ததுக்கு அப்புறம் ஆஃப்டர் டேக்கன் குவான்டிட்டி. இந்த 5 அப்படிங்கிறது ஆடட் குவான்டிட்டி. ஆடட் குவான்டிட்டி. இப்போ இது 3, இது 5. இந்த 5 அப்படிங்கறது ஆட் பண்றோம்ல, இந்த ஆட் பண்றது தான் நீங்க முன்னாடி இதுல இருந்து எடுத்திருப்பீங்க. இனிஷியலா ஒரு குறிப்பிட்ட குவான்டிட்டி இருக்கும், அதுல இருந்து நீங்க என்ன எடுக்கிறீங்களோ அதையே தான் நம்ம ஆட் பண்ணுவோம் இந்த இடத்துல. சரிங்களா? அப்போ இதுதான் ஆடட் குவான்டிட்டி, டேக்கன் குவான்டிட்டி. சரிங்களா? இப்ப டோட்டல் குவான்டிட்டி என்ன? 3:5 ஆஃப்டர் டேக்கன், இது டேக்கன். சரிங்களா? அப்ப டோட்டல் குவான்டிட்டி 8. எவ்வளவு எடுத்திருக்கோம்? 5/8 எடுத்திருக்கோம். அப்ப ஆன்சர் 5/8. புரிஞ்சுதா? இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்க, சால்வ் வித் ப்ரெஷர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த கொஸ்டின் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.